ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः. ஓம் பிரசீதி விசேஸ்வர விஷப்பிரசீதி பிரசீதி விசேஸ்வர வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்போ சௌந்தரலிகதிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 37வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு சொல்லியிருக்க மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவ்யை நமஹ. ஓம் ஸ்ரீ தேவ்யை நமஹ. ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, பூத பிரேத பிசாச்ச பீடைகளை நீக்கம் செய்வதற்கு இந்த மந்திரம் உதவுகிறது, அல்லது இந்த ஸ்தோத்திரம். எந்த நோய் வந்தாலும் இன்னைய காலத்தில் மந்திரத்தினாலே தான் அதை தீர்த்துட்டு இருந்தார். மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி. மந்திரம்தான் வைத்தியநாதனாகவும் வைத்தியநாதையாகவும் இருந்தது. கடவுள்கிட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையானாலேயே பல நோய்களை நீக்கம் செஞ்ச ஒரு காலம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போகிற ஒரு பழக்க வழக்கம் நம்ம ஜனங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அது காரணம் என்னன்னா, ரொம்ப ஓவரான ஆசை, பகவான்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அது எல்லாத்தோட முக்கியம், யாருக்கும் பொறுமை இல்லை. ஒரு ஆளுக்கு நோய் வந்தது அப்படின்னா ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்து சும்மா இருக்கலாம் பின்னே காலத்தில். இப்போ முடியாது. இப்போ மருந்து மாத்திரை போட்டு ஓட வேண்டியிருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியை மீட் பண்ணுறதுக்காகவும். அதனால் ஆறாமரை உட்காந்தெல்லாம் நோய் துரத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மந்திரங்கள் எல்லாம் அதை ஜபம் பண்ணி சித்தி அடைந்து அதை பலிக்கணும். அது வரைக்கும் டைம் எடுக்கும். ஆனால் நடந்துட்டு இருந்தது, அதுதான் சத்தியம். அதனால் பிசாச்சு பீடைகள் எல்லாம் நீங்காக இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் அதனுடைய பலனால் அந்த காரியம் சாதிக்கும் அப்படின்னு சொல்கிறார். சங்கல்பத்தில் பிசாச்ச பாதா நிவாரணார்த்தம் சப்திம்சது ஸ்லோகம் ஜபேது. சப்திம்சது 37வது ஸ்லோகம் இது. பகவத்பாதர் பராசக்தியை ஒரு சாதகனுடைய விசுத்தி சக்கரத்தில் அவன் எப்படி தியானம் செய்ய வேண்டும் அம்பாளை, அங்கே தியானம் செய்கின்ற பொழுது என்ன பலன் அல்லது என்ன சுகத்தை அவன் அனுபவிக்கிறான். இது எல்லாத்த விட ஆகாய தத்துவம் அப்படிங்கிறதான மகத்தத்துவத்தை விசுத்தி சக்கரத்துக்கு சொல்லியிருக்கு. முதல்ல மனத்தத்துவம் ஆத்மா சக்கரத்தில் இருந்தது. மனசை படைச்சா, மனசை படைத்ததுக்கு அப்புறமா ஆத்மனா ஆகாச சம்பூதகா. இந்த ஆத்மா தான் மனசு, மனசு தான் ஆத்மா. நாம் பல இடங்களில் கற்றுட்டு இருக்கோம். ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கம் நெருங்கி இருக்கிறது ஆத்மாவினுடைய சகபாடி மித்திரம், உயிருக்கு உயிரான நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசுக்கு ஸ்தானம் உண்டு. மனசு இருந்தால் தான் எல்லாம் உள்ளது. மனசினால் தான் எல்லாத்தையும் அளக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். அப்பேற்பட்டதான ஆத்மனா ஆகாச சம்பூதகா, ஆத்மாவிலிருந்து மனத்தத்துவத்திலிருந்து ஆகாசத்தை உருவாக்குறார். ஆகவே விசுத்தி சக்கரம் என்பது ஆத்மா சக்கரத்தினுடைய ஸ்தானம். ஆகையினால சாதகன் சகஸ்ரார பத்மத்திலிருந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தா போல இன சேர்ந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்துக்கிண்டு இந்த குழந்தைகள் எல்லாம் சகபாடிகளாக பள்ளிக்கூடத்துக்கு கையோட கை சேர்த்து வச்சுட்டு போவா. அதுபோலவே சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம், ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த சிவசக்தி ஐக்கியமாகவே ஆத்மா சக்கரத்திலிருந்து அடுத்தபடியாக அவரோகண நேரத்தில் விசுத்தி சக்கரத்தில் வரா. அதே மாதிரியே சக்தி மூலாதாரத்திலிருந்து இருந்து ஆரோகணமாக விசுத்தி சக்கரத்துக்கு செல்கிறது. இப்படி 2 பக்கம் இருக்கிறதான 2-வே கான்செப்ட் இது. ஆகவே விசுத்தி சக்கரத்தினுடைய மகாத்மத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள்
ஒரு நாளைக்கு 5000 தடவை, மற்றதில் 1000 தான், இது 5000 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தியடைய வேண்டும். அப்படியானால் பேய், பிசாசு, பூதம், பிரம்மரக்ஷசு போன்றதான நோய்கள் எல்லாம் அகன்றுவிடும். நிவேதனம் உளுந்து வடை, பாயசம், தேங்காய், பழம் போன்றதான உணவுகளை நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஒரு விசித்திரமான சக்கரம், வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லவோ அல்லது இந்த மந்திரத்தை ஜலத்தில் எழுதி அந்த ஜலத்தை குடிக்கவோ திருத்தமாக குடிக்கவோ செஞ்சாலும் இதனுடைய விதமான பலனை அடையலாம். ஸ்தோத்திரம். விசுத்தௌ தே சுத்தஸ்படிக விசதம் வியோம ஜனகம் சிவம் சேவே தேவீமபி சிவ சமான வியவசிதாம் யயோ காந்தியா யாந்தியாக சசிகிரண சாரூப்ய சரணே வித்யுதாந்த அத்வார்ந்த விலசதி சகோரீவ ஜகதி. விசுத்தௌ தே சுத்த ஸ்படிகபிசதம் வ்யோமஜனகம் சிவம் சேவே தேவி அபி சிவ சமான வியவசிதாம் யயோ காந்தியா யாந்தியா சசிகிரண சாரூப்ய சரணேர் விதூதாந்தத்வாந்தா விலசதி சகோரீவ ஜகதி. விசுத்தௌ தே, விசுத்தி சக்கரத்தில் உன்னுடைய வாசம் அல்லது உன்னுடைய சாநித்தியம். சுத்த ஸ்படிக விசதம், சுத்தமான ஸ்படிகத்தினுடைய வர்ணம். சுத்தமான ஸ்படிகம் என்பது வெண்மை. அந்த சுத்தமான ஸ்படிகத்தினுடைய வர்ணம் போல அந்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய வியோமஜனகம், ஆகாயத்தை பிறக்க வைக்கக்கூடியவர், சிருஷ்டி செய்யக்கூடியவர். யார் அந்த ஆகாயத்தை ஜனனம் செய்ய வைக்கிறார் அப்படின்னா சிவம் சேவே, பரமசிவன். பரமசிவன் தான் ஆகாயத்தை உண்டு பண்ணுகிறார். லலிதா சகஸ்ரநாமத்தில் வியோமகேசி விமானஸ்த வஜ்ரிணி வாமகேஸ்வரே நமஹா. வியோமம் என்றால் ஆகாயம், ஆகாயமே தலைமுடியாக இருக்கக்கூடியவள் வியோமகேசி. அப்பேற்பட்டதான அந்த பரமசிவனை ஒரு சீடன் அல்லது ஒரு பக்தன் தியானம் செய்கிறானாம். தேவீமபி, அந்த பரமசிவனோடு சேர்ந்து தேவியையும் பராசக்தியும் சேவை செய்கிறார் அல்லது பஜனம் செய்கிறார். எப்படி? சிவசமான வியவசிதாம், சிவனுக்கு சமானமாக இருக்கக்கூடியவள். சிவனுக்கு சமம் சிவம் ஒருவனே. ஆனால் சிவனுக்கு சமம் சக்தியும், சக்திக்கு சிவம் சமமாகிறார்கள். அவர் இருவருமே 50-50%. ஒரு வித்தியாசம் ரெண்டு பக்கத்துலையும் பார்க்க முடியாது. சிவனார் எப்படியோ அதே மாதிரி தான் சிவை. ஸோ சிவனோடு சேர்ந்து சிவனுக்கு சமானமாக இருக்கக்கூடியதான பிரயத்னகா, அம்பாள் சிவனாட்டமாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாள். சிவனுக்கு போட்டி போட்டுண்டு நிறைய இடங்களில் பார்க்கலாம். கணவன் மனைவின் சேர்ந்து நிற்கிற நேரத்தில் சில கணவன் எப்போவுமே கொஞ்சம் விட்டு நிற்பார். மனைவி ஒட்டிப்பல் பக்கத்தில் சேர்ந்து நிற்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுக்கு சில பேர் அஜ்ஞானம் சொல்லுவா, சில பேர் இந்த பெண்களுடைய தாய் தந்தைகள் சொல்லுவா, ஏண்டி விட்டு நிற்கிறாய், சேர்ந்து நிலையோ கணவனோட, ஈசிக்கோ விட்டுடாதே, அது போயிடும். சிவம் அதாவது ஆத்மா சரீரத்தை விட்டு விலகு ஓடுறது. ஆரம்பத்தில் ரொம்ப விருப்பத்தோடு இருக்கும், அப்புறமா விலகி ஓட முயற்சி பண்ணும். ஏன்னா ஆத்மாவுக்கு தெரியும் தான் நாம் எப்போ விடப்படும் இந்த உடம்பு அப்படின்னு. உடம்புக்கு தெரியாது இந்த ஆத்மா எப்போ விட்டு போகிறது. அப்படி ஒரு விவகாரம் அங்கே இருக்கு. ஆகவே சக்தி சிவனோடு சேர்ந்து ஒட்டி நிற்கிறாள் அந்த இடத்துல. அதனால்தான் யயோஹோ சேர்ந்து, காந்தியா யாந்தியா அப்படி எப்போ இருக்கா சேர்ந்து விடுகிறார்களோ இந்த சிவனும் சக்தியும், சதாசிவனும் பராசக்தியும், இந்த சிவதம்பதிகள் அப்படின்னு பேர் இவர்களுக்கு. உமாமகேஸ்வர பூஜை நடக்கிற வழக்கம் உண்டு பல இடங்களில். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணணும். பரமசிவன் பார்வதியை சேர்த்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு சமம். இப்பெல்லாம் இந்த காலத்தில் ராதா கல்யாணம் அப்படின்னு வச்சுருக்கா, சீதா சுயம்பரம் அப்படின்னு வச்சுருக்கா, சீதாராம கல்யாணம், இப்படி எல்லாம் விசேஷங்கள் கொண்டாடுறார்கள். கல்யாணத்தில் விஷ்ணுவும் மகாலட்சுமியுமாக ஸ்வரூபமாக தான் திருமணத்தை செஞ்சு வைக்கிறா. அப்படி அன்னைக்கு செஞ்சு வச்சதோடு திருந்து அதுக்கப்புறமா சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுறதில்லை. அப்புறமா சேர்ந்து பண்ணுறதுக்கு பும்சவன சீமந்தத்துக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்.
அப்புறமா வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணோம். அப்புறம் பீமரத சாந்தி 70 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் 84 வந்து சதாபிஷேகத்துக்கு வெயிட் பண்ணோம். அப்புறம் 100க்கு வந்து கனகாபிஷேகத்துக்கு வெயிட் பண்ணோம். இப்படி சேர்ந்தா போல இருக்கிறதான நிகழ்ச்சிகள் அடிக்கடி நம்மளுடைய சனாதர்மத்தில் இருக்குது. இருந்தாலும் இது விசேஷமான தம்பதிகள். இந்த சிவசக்தி என்பவர்கள் வந்து மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் தாம்பத்தியம் இருந்தால் கூட லக்ஷ்மி மகாவிஷ்ணு ஆகட்டும், பிரம்மா சரஸ்வதி ஆகட்டும், வாழெல்லாம் கூட பல நாட்களில் பல யுகங்களில் அவங்கெல்லாம் விட்டு பிரிஞ்செல்லாம் இருந்திருக்கா. இங்கே ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் விட்டு பிரிஞ்சிருந்தா கூட புவனத்தில் எந்த ஆக்டிவிட்டியும் நடக்காது, பிரபஞ்சமே சூன்யமாக போய்விடும். அப்படிதான் நடந்தது. கௌரியினுடைய சதியானவள் தேகத்தியாகம் செஞ்ச பிறகு அப்பவும் அது எங்கேயும் போக மாட்டா தேவி. சிவனுக்குள்ளே அமர்ந்து விடுகிறாள். இந்த நேரத்தில் காந்தியா யாந்தியா இந்த 2 தம்பதிகளுமா சேர்ந்தா பராசக்தி ரக்தவர்ணம், பரமசிவன் ஸ்வேதவர்ணம், சுத்த ஸ்படிக சங்காசம், திரிநேத்திரம், பஞ்சவத்ரகம், கங்காதரம், தசபுஜம் அப்படின்னு பரமேஸ்வரர் வந்து தியான ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. பாடல புஷ்பவர்ணமாகத்தான் விசுத்தி சக்கரத்தினுடைய மகாத்மத்தை லலிதா சகஸ்ரநாமத்தில் வர்ணிக்கிறார். பாடலி குசும பிரியாயை நமஹா. அதாவது அம்பாளுடைய ரக்தவர்ணம், பரமசிவனுடைய சிவந்த வர்ணம், பரமசிவனுடைய ஸ்வேத வர்ணம், ஸ்படிக வர்ணத்தில் இருக்கக்கூடிய சதாசிவன். இவங்க 2 பேருமே வந்து அதாவது ஆகாயத்தினுடைய வர்ணம் ஸ்படிகம் என்று அர்த்தம். அதில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் சிவந்த வர்ணம் அங்கங்கே பூசப்பட்டதாக தெரிகிறது. அந்த சூரியனை வந்து நாம் ஆகாயத்தில் தான் பார்க்குறோமே தவிர ஆகாயம் சூரியனில் பார்க்க முடியறதில்லை. இதான் இருக்கிறதான பியூட்டி. அதுதான் இங்கே சக்தி சிவனோடு சேர்ந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிறதான பாவனை சொன்னார். காந்தியா யாந்தியா சசி கிரண சாரூப்பிய சரணா. சசியினுடைய கிரணங்கள் சந்திரனுடைய கிரணத்தினால, சந்திரரஷ்மியினால லட்சக்கணக்கான சந்திரன் ஒன்றாக சேர்ந்து உதயமானா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி ஸ்வேத வர்ணத்தை சங்கீர்ணமாக பிரபஞ்சம் பூராவும் பரத்துகிறதோ அதுபோல இருக்கிறதான ஒரு பிரகாசத்தை வந்து விசுத்தி சக்கரத்தில் பார்க்க முடியும். விசுத்தி சக்கரம், அதுக்கு சக்கரமே பேரே விசுத்தி, விசேஷமான சுத்தி இருக்கக்கூடியதான வர்ணம் அது. அதுதான் விசேஷமான ஸ்படிக வர்ணம். பரமசிவனுக்கு பல வர்ணங்கள் இருந்தால் கூட ஸ்படிக வர்ணம் தான் அதுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. விதூதாந்த விலசதி. இந்த சந்திர கிரணத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா, அஜ்ஞானம் என்கிறதான இருட்டு பௌர்ணமி சந்திரன் மேலே வர வர எப்படி இந்த இருட்டு விலகி போகிறதோ அது மாதிரி இந்த இருட்டுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன் அஜ்ஞானம். மனிதர்களுடைய அஜ்ஞானம் போக போகத்தான் ஞானம் தெளிவாக தெரியப்படும். ஞானம் கிடைத்தால் மட்டும்தான் அந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதுதான் மோட்சம். ஞானியாகவே இருக்கக்கூடியதான ஒரு யோகம், அதுதான் அதனுடைய விதி. அப்படி இந்த சந்திரபிரப வந்து நல்ல பிரகாசிக்கின்ற நேரத்தில் அதிலிருந்து அமிர்தம் கீழே சுட்டுகிறது. அந்த அமிர்தம் சுட்டுகின்ற நேரத்தில் அந்த அமிர்தத்தை வந்து நக்கி குடிக்கிறதுக்குன்னு ஒரு செலஸ்டியல் பாடி, அதாவது ஒரு சூக்ஷ்ம தெய்வீகமான ஒரு பக்ஷி இருக்குது. சகோர பக்ஷின்னு பேர் இந்த பக்ஷிக்கு. சம்ஸ்கிருதத்தில் புராண கதைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறதானது. அதனுடைய வர்க்கம்தான் காக்கை. இந்த சந்திரனிலிருந்து கீழே வரக்கூடியதான அந்த பிரகாசம் எல்லாமே அமிர்தஸ்வரூபமானது. அதுக்கு ஆகாரம் அதுதான். அந்த சந்திர பிரபையே அது சாப்பிட்டு அங்கேயே வளர்ந்து அங்கேயே குஞ்சு பொறிச்சு அங்கேயே பறந்து அப்படியே இருக்கும். ஆனால் பரம ஆஹ்லாதம். எல்லாருக்குமே தான் சாப்பாடு போட்டால் பரம சந்தோஷம்தான் இருக்கும். அதுவும் விருப்பம் இருக்கக்கூடியதான பொருளை நாம் சாப்பாடு உணவாக கொடுத்தோமானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். அதுபோலவே இந்த சகோர பட்சிகள் என்ன பண்ணுறது அப்படின்னா, சந்திரனுடைய பிரபைக்காக காத்து கொண்டிருக்கிறதா. அந்த சந்திர பிரபை வந்ததுமே அதை உடனடியாகவே குடிக்கிறது, அந்த அமிர்தத்தை சாப்பிடுகிறது. ஜெகதி சாப்பிட்டதுக்கு அப்புறமா 3 உலகங்களிலேயும் அது சஞ்சாரம் செய்கிறது. இது சூக்ஷ்ம வடிவமானது, ஒரு முக்கியமான சக்தி இருக்கக்கூடியதான பறவை. இந்த அதிலிருந்து உற்பத்தியானது தான் காகம். இந்த காக்கைக்கும் சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப பெரிய சம்பந்தம் உண்டு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், யமதர்மராஜா வந்து ஒரு தடவை காக்கியினுடைய உருவம் எடுத்து அவருக்கு போக வேண்டியதான நிலைமை வந்தது ஒரு சாபத்தினால. அந்த நேரத்தில் ஒரு வீட்டு அம்மா வந்து
இந்த காக்கை ரொம்ப கத்துறதே பாவம் பசிக்கிறது போல் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடு போட்டான். அப்போ உடனடியாக ஒரு சுயரூபத்தை எடுத்து அங்கே அனுகிரகம் செய்கிறார். இந்த மாதிரி யாரெல்லாம் காக்காவுக்கு சாதம் போடுவார்களோ அவர்கள் யாருக்குமே வந்து நரகலோகம் இருக்காது, யமலோகத்துக்கு வர வேண்டியதான சூழ்நிலை ஏற்படாது. அந்த ஒரு வரத்தை நான் உமக்கு தருகிறேன் அப்படின்னு மனித வர்க்கத்துக்கே கொடுத்திருக்காரு யமதர்மராஜர். நாமளும் இந்த காலத்தில் சிராத்தாதிகள் எல்லாம் பட்ட நேரத்தில் பிண்ட பலிதானம் செய்வோம். அதை வந்து உண்ணுகிறதான காக்க ரூபத்தில் காக ரூபத்தில் வருது. இந்த பிதர்லோகத்துக்கும் நரலோகத்துக்கும் சஞ்சாரம் செய்யக்கூடியதான இந்த காக்கை வந்து ஸ்பெஷல் காக்கை. அந்த காக்கைக்கு பேர் பித்ருசாயி. பித்ருசாயி அப்படிங்கிறதான அந்த காக வடிகத்தில் தான் யமதர்மராஜன் பூலோகத்தில் வந்து போனார். அந்த சத்தியத்தை முன்னிறுத்தி கொண்டுதான் நாம் இப்பொழுதும் எல்லாருமே காக்காவுக்கு வந்து சாதம் போடுற வழக்கம் வந்தது. அதுபோல் அந்த வர்க்கம் அதிலிருந்து உற்பத்தியானது இந்த சகோர பக்ஷி. காக்கைக்கு பரம சத்தியங்கள் உண்டு, பலவிதமான சத்தியங்கள் உண்டு. எதை கிடைச்சாலும் தனியாக சாப்பிடாது, ஊரையெல்லாம் கூட்ட எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவா. அதுபோலவே ஒரு காக்காவுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னா அத்தனை காக்காவும் வந்து விடும் அந்த இடத்துல கும்பலாக சேர்ந்து. அப்படியெல்லாம் பல விசித்திரமான நல்ல குணங்கள்லாம் காக்காவுக்கு இருக்குது. காக்காக்கிட்டேருந்தே பலவிதமான தத்துவங்களை நாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்படி சகோர பக்ஷி அப்படிங்கிறதான இந்த பக்ஷி சந்திர கிரணங்களை உண்டு அது எதேஷ்டம் திரிலோகங்களிலும் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னா இன்னொரு அர்த்தம், ஃபிலாசபிக்கல் மீனிங். இந்த பக்ஷி வந்து 3 உலகங்களிலும் சுத்தக்கூடியதான ஒரு பசு. அது வந்து சந்திர கிரணத்தை சாப்பிட்டு வாழ்றது அப்படின்னா சந்திரனுடைய அனுகிரகத்தினால ஜீவ வடிவம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வந்து பூலோகத்தில் இருந்து 3 காலங்களிலேயும் அனுபவிக்கக்கூடியதான சுகதுக்கங்கள் இதையெல்லாம் அடைந்து அது சந்தோஷப்படுகிறது. இங்கே அந்த ஆத்மாவுக்கு சுத்தி கிடைக்கிறத பற்றி தான் பேசுகிறார். சாதகன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோக சாதனைகளை செய்கிறார். அப்படி விசுத்தி சக்கரத்தில் வந்து இந்த தன்னுடைய குண்டலினிங்கிறதான பேரில் இருக்கிறதான ஜீவஸ்வரூபத்தை நிலைநாட்டுகிறார். அப்போ அங்கே அவனுக்கு பார்க்கக்கூடியதான நிலை என்ன, அவன் எந்த உருவத்தில் என்ன தரிசனத்தை அம்பாள் கொடுக்குறாள் அங்கே, இதைத்தான் பகவத்பாதருடைய புத்தி வழியாக அம்பாள் தெரிவிக்கிறாள். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், தாயே பராசக்தி, உன்னுடைய விசுத்தி என்னும் சக்கரத்தில் சுத்தமான ஸ்படிகம் போல பிரகாசிக்கக்கூடிய ஆகாச தத்துவத்திற்கு காரணமாகவும் அதை உற்பத்தி செய்யக்கூடிய பரமசிவனை வந்து அவரை தொடர்ந்து அவரோடு சேர்ந்திருக்கக்கூடியதான உன்னுடைய திரு உருவத்தையும் நான் வணங்குகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், தியானம் செய்கிறேன், தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி நீ அந்த சிவனோடு சேர்கிற நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சிவனுக்கு ஏற்கனவே சுத்த ஸ்படிகமான வெண்மை தூகிறது. அப்படியே அதோடு நீயும் சேர்க்கிற நேரத்தில் அது டபுள் ஆகிறது. அதிப்பிரகாசமான இந்த சந்திர கிரணங்கள் உங்கள் இருவருடைய சாநித்தியத்தினால என்னுடைய அஜ்ஞானம் என்கிறதான இருட்டு உடனடியாகவே நீங்கி விடுகிறது. அதனால் என்னுடைய அஜ்ஞானம் பூராவுமே போய் சகோர பட்சிகளைப் போல, அதாவது சகோர பட்சிக்கு இருக்கிறதான இன்னொரு மகாத்மம் என்ன, அது பூமியை தொடாது, ஆகாயத்திலேயே அது பிறந்து வளர்ந்து ஆகாயத்திலேருந்தே சந்திரனுடைய ரஷ்மிகளை உண்டு அது உள்ளேயே குடுத்தனம் பண்ணுறதான ஒரு விசேஷமான பட்சி அது. அதுபோல் நானும் உண்மையான ஒரு பக்தன் இந்த சுசிதி சக்கரத்தில் தன்னுடைய ஆத்மஸ்வரூபமான பராசக்தியை தியானம் செய்து பார்க்குற நேரத்தில் விசுத்தத்தை அடைகிறது, பரமசுத்தியை அடைகிறது. எல்லா விதமான அஜ்ஞானம் மாசற்ற நிலை, all type of ignorance and illusions disappears once the Kundalini Shakti reach Vishuddhi Chakram. அந்த விசுத்தி சக்கரத்தில் அடைந்ததுமே எல்லா விதமான இருளும் அப்பிரத்யட்சமாகி பரிசுத்தமான வெண்மையான சந்திர கிரணங்கள், குளிர்மையை கொடுக்கக்கூடியதான அந்த சந்திர கிரணங்களை சகோர பட்சிகள் உண்டு எதேஷ்டம் சந்தோஷமாக பறக்கிற மாதிரி ஒரு உத்தமனான சீடன் தியான யோகாதிகள் செஞ்சு குண்டலினி சக்தியை வந்து விசுத்தி சக்கரத்தில் கொண்டு ஸ்தாபனம் பண்ணிடுதுமே அவன் வந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஆகாயத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி கிடையாது. ஆகாயம் விட்ட வெளியே அது பாட்டுக்கு பெருசாக அப்படி இருக்குது.
எந்த விதமான ஒரு பார்டரும் கிடையாது அதுக்கு. அது என்ன சொல்கிறது அப்படின்னா சுதந்திரத்தை சொல்கிறது. இந்த டவ் அப்படிங்கிறதான ஒரு பக்ஷி, அதைத்தான் இந்த இங்கிலீஷில் வந்து டவ் அப்படின்னு சோப்பு எல்லாம் கூட இருக்கே, 2 பட்சிகளோட வெண்மையான கலர் இருக்கிறதான பட்சியை பார்த்துருப்பா. நாமளும் சுதந்திரம் சந்தோஷத்தை கொண்டாடுற நேரத்தில் இந்த வெண்புறாவை வந்து பறக்க விடுறதான ஒரு பழக்க வழக்கம் நாட்டில் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே செய்கிற ஒரு வழக்கம். அது என்ன, அதுக்கு அர்த்தம் சனாதனம், சனாதர்மத்தினுடைய கொள்கைகள் இந்த உலகம் பூராவுமே இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்புறமா தான் நேச்சர்களுடைய ஆதிக்கத்தினால அது கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமனமாகி வருது. அப்படி இருந்தும் சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அதெல்லாம் சனாதனம். அப்போ அந்த ஃப்ரீடம் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை ரெப்ரசன்ட் செய்யக்கூடியதான வெண்மையான பறவைகளை, புறாக்களை வந்து பறக்க விடுவது போல் இந்த ஆத்மஸ்வரூபம் என்பது வந்து வெண்மை அடைந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போனால் என்னாச்சு, அது வெண்மை ஆகிடும். வெண்மை அப்படின்னா ஒரிஜினல் சுத்தமான வர்ணம். அப்படிதான் நாம் பல ரூபத்தில் இருக்கக்கூடியதான தெய்வங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி பிரம்மா பிரார்த்தனை மண்டலத்தில் சிவப்பு நிறமும், ஹரி விஷ்ணு பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில் நீல நிறவும், அம்பாளை பிரார்த்தனை மண்டலத்தில் சிவப்பு நிறவும், முருகனை ஒரு மாதிரி, கணபதி ஒரு மாதிரி, இல்லைன்னா மற்ற இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி கடைசியில் போய் சேர்றது எங்கே, சுத்த ஸ்படிகம் என்கிறதான பரமசிவனுடைய ஸ்தானம். இப்போ ஆத்மா வந்து சுத்தி அடைகிறது எங்கே, விசுத்தி சக்கரத்தில். விசுத்தி சக்கரத்தில் ஆத்மா குண்டலினி ரூபத்தில் போய் சேர்ந்து விட்டது அப்படின்னா பிரம்மாண்டத்தையே நம் கண்ணால் பார்க்க முடியும். நம்மளுடைய உட்கண் உடனடியாகவே திறக்க போகிறது. அதுக்கு அடுத்தது ஆத்மா சக்கரம் தான் அதுக்கு மேல் இருக்கிறது. பிரபஞ்சம் இந்த பிரம்மாண்டத்தையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு பிரம்மாண்டத்தை கண் முன்னாடி பார்க்குற அளவுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னா அது விசுத்தி சக்கரத்தில் குண்டலினி சக்தி ரீச் பண்ணுறத மட்டும்தான் நடக்கும். லலிதா சகஸ்திரநாமத்தில் விசுத்தி சக்கரம் இல்லையா, ஆரக்த வர்ணாத்லோச்சனா கட்வாங்காதி பிரகரணா வதனைக சமன்விதாயை நமஹா பாயசான்ன பிரியாத்வஸ்தா பசு லோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா டாகினீஸ்வர்யை நமஹா அப்படின்னு விசுத்தி சக்கரத்தை வியாக்கியானம் செய்கிறார். 16 தலங்கள் இருக்கக்கூடியது. 16 தலங்கள் அப்படின்னா பூர்ணத்துவம் இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு 16 கலைகள். சிவனை சதாசிவன் சக்தியை தவிர வேறு எல்லாருக்குமே 16 கலைக்கு கீழே தான். 16 கலை என்பது வந்து பரமாத்மா என்கிறதான சதாசிவன் ஒருவனுக்கு மட்டுமே தான் உள்ளது. எப்போ இருக்கா சாதகன் வந்து அந்த சிவசக்தி ஐக்கியத்தில் சேர்ந்து விடுகிறார்களோ அவர்கள் பரமாத்மாவுக்குள்ளே சேர்ந்து விடுறார்கள். அப்போ 16 கலைகளும் திறக்கப்படுகிறது. இந்த 16 கலைகளை வந்து 16 இதழ்களாக, தாமரை இதழ்களாக வர்ணிக்கப்படுறது லலிதா சகஸ்ரநாமத்தில். டாகினி அப்படிங்கிறதான தேவிதான் இங்கே ஆட்சி செய்கிறார். அந்த தேவிதான் இந்த விசுத்தி சக்கரத்தினுடைய ஆஃபீஸ் மேனேஜர். 16 தலங்கள், பாடல புஷ்ப வர்ணம், அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்தா போகிறதான் நிலை. இந்த சிவப்பு வந்து வெண்மையில் மிக்ஸ் ஆகி விடுகிறது. திருநேத்திர ஸ்வரூபிணி ஆனவள் பரமேஸ்வரி. ஏகமுகம் தொக் அப்படிங்கிறதான தோல் இருக்கு பாருங்கோ, ஸ்கின், இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது ஆகாச தத்துவம். பசுலோக பயங்கரி. பசு அப்படின்னா அனாத்மஸ்வரூபம், ஆத்ம வடிவம் கிடையாது. அதாவது ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியதான நிரந்தரமான ஒரு சம்பந்தம், ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த ஆத்மா சக்கரத்தில் சொல்லப்படுகிறார். ஆத்மாவும் இறைவனும் வேறு வேறு என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பசு. அவெல்லாம் அஜ்ஞானிகள். துவைதிகள் கிடையாது, அஜ்ஞானிகள். அஜ்ஞானம் எல்லாமே அனாத்மா, ஞானம் ஒன்று மட்டும்தான் ஆத்மா. ஆகவே அப்பேற்பட்டதான பசுக்களுக்கு, அதாவது அஜ்ஞானிகளுக்கு பயத்தை ஊட்டக்கூடியவள் இந்த இடத்திற்குதான தேவி டாகினி. அமிர்தாவிலிருந்து அக்ஷரா அப்படிங்கிறதான தேவிமார் வரைக்கும் 16 தேவிமார் தோழிகளாக இருந்து ஸ்வரஸ்வரூபிணிகள். இவெல்லாம் சப்தஸ்வரூபம், சப்தக்கோர்வைகள். பின்னாடி நம்ம தெரிஞ்சிட்டோம், அம்பாள் நாதபிரம்மம். நாதம் இருந்தால் மட்டும்தான் பீஜத்துக்கு வேலை, அல்லது ஸ்வரம் சப்தம் இருந்தால் மட்டும்தான் உருவத்துக்கு மதிப்பும் மரியாதையும். இப்போ தவில் எடுத்து பார்ப்போம். நாதஸ்வரம் தவில். தவில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல அதுக்கு மேலே இல்லாமல் தொங்க எல்லாம் விட்டு எல்லாம் வச்சுக்கலாம். அதில் 2 அடி போட்டு திம் அப்படின்னு வந்து போட்டால் தான் அப்போ இது நாதஸ்வரம் இல்லை தவில் வாசிக்கிறார். அப்போ தான் அதுக்கு அழகு வருது. ஸோ சத்தம் இருந்தால் தான், ஒலி இருந்தால் தான் ஒலிக்கு மதிப்பு. ஸ்திரீ இருந்தால் தான் புருஷனுக்கு அழகு. கலைகள் ஜீவன் இருந்தால் தான் சரீரத்துக்கு அழகு. பக்தி இருந்தால் தான் ஆன்மீகத்துக்கு அழகு.
இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்ந்து இருக்கக்கூடியதான சிவசக்தி சத்துவங்கள். ஆகவே அப்படி ஆத்மா வேறு இறைவன் வேறு அப்படிங்கிறதால எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பசுக்கள் அப்படின்னு பேர் சொல்றோம். பசுபதி பாசம் எல்லாருக்கும் தெரியும். சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறதான மகத்தத்துவம் இது. அதனால 16 கலைகள் இருக்கக்கூடியதுக்கு ஜோத்ஸ்னா என்றதான பேரு. ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான மகத்தத்துவங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. ஜோத்ஸ்னாகா. பல மந்திரங்கள் இந்த நாமத்தை கேள்விப்படலாம். அதனால்தான் சாதகன் விசுத்தி சக்கரத்தில் குண்டலினியை அங்கே ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணுற நேரத்தில் சுத்தஸ்படிக சங்காசனான சதாசிவனை பார்க்க முடியறான். சக்தி அதில் போய் சேர்ந்து சிவசக்தி ஐக்கியமாக சந்திரபிரபையோடு இருக்கிறதான பிரகாசமான அந்த விசுத்தி சக்கரத்தை உற்று பார்த்து அங்கே தியானம் செய்து பூஜை செய்கிறார். அதோட ஆதி அந்தியம் இரண்டுமே அப்பிரத்யட்சமாகிறது. அந்த ஆத்மாவுக்கு அந்த ஜீவனுக்கு சுத்தி பரமசுத்தி ஏற்பட்டு சதாசிவன் சுத்தஸ்படிகமாக எப்படி இருக்கிறாரோ, இந்த தும்பப்பூ வெண்மை பரமசிவனுடைய ஒரிஜினல் வர்ணம், அதுபோல இருக்கிறதான சுத்தத்தை அடைந்து இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிறந்து இறந்து அவஸ்தப்படக்கூடியதான அந்த பிறவி துன்பத்திலிருந்து வேறுபட்டு பெர்மனண்டாக இருக்கிறதான சிவசாயுஜத்தை அடைகிறது அந்த ஆத்மா. அதோடு எல்லாம் முடிகிறது. அதனால்தான் சிவனுக்கு சதிருஷமான சக்தி அப்படின்னு சொல்ல காரணம் இந்த இடத்துல. இந்த சக்தி என்பது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய சாதனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனசு, இதெல்லாம் அடையக்கூடியதான பொருள் எது? சதாசிவம் என்கிறதான சிவதத்துவம், பரபிரம்ம தத்துவம். ஆகவே எல்லாருமே ஒரு நிமிஷமாவதும் இல்லை அரை நிமிஷமாவதும் தினமும் இந்த ஷடாதார சக்கரங்களில் அம்பாளை சிவசக்திக்கு ரூபமாக தியானம் செஞ்சா அபரிமிதமான குணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். பிசாசு பிரேதம் பூதம் அப்படிங்கிறதான் நிலைய சொன்ன அந்த நோய்க்கு தான் இந்த ஸ்லோகத்தை மருந்தாக கொடுத்துருக்கார். அதனுடைய காரணம் என்ன? பிரேதம் பிசாசு பூதம் இதெல்லாம் அஃப்ளிக்ஷன்ஸ், இதெல்லாம் பாதைகள் அல்லவா? பாதை வாடைனா அந்த ஸ்மெல்லு, பாதைனா அதில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான பிளெமிஷஸ், பாதிப்பு. ஆகவே அந்த பாதை பூராவும் போக வேண்டுமானால் நமக்கு பிடிச்சிருக்கிறதான பெரிய பாதை என்னது? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறதான அந்த பூதம், அந்த பிரேதம், அந்த பிசாசம், அது நம்மிடம் வெட்டு விலகிவிட்டு அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக பிரம்மரட்சத்தை சொல்லியிருக்கா. பிரம்மரட்சஸ் யாருக்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். பிராமணர்களுடைய பூதப்பிரேத பிசாசத்துவத்துக்கு பேர் தான் பிரம்மரட்சஸ். அந்த பிராமணன் எப்பவுமே வெண்மையான பூணலை போட்டுக்கொண்டு, வெண்மையான விபூதியை இட்டுக்கொண்டு, வெண்மையான வஸ்திரங்களை உடுத்தி வெண்மையாகவே இருக்கக்கூடியவன் பிராமணன். பிரம்மத்துவத்தை தெரிந்தவன். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சா நம்முடைய உடம்பு பூராவும் வெண்மையை பரப்பும். உடம்பில் இருக்கிறதான ஸ்கின், தொக்கு கருப்பு கரணம் வர்ணமாக இருந்தால் கூட ஜொலிக்கும் உடம்பு. கிருஷ்ண பரமாத்மா கருப்பு தான், அவருக்கு அழகாக இல்லாமல் போச்சு. அழகனுடைய பிரதீகம், ரெப்ரசன்டேட்டிவே கிருஷ்ணன் தானே. கிருஷ்ணனோட அழகு தானே இந்த உலகம் பூலாவும் மயங்கி நிற்கிறது. அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த ஒரு கவி ஒரு பாட்டு எழுதணும், ஒரு வர்ணனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட முதல்ல கிருஷ்ணனை பற்றி தான் வரும். அவ்வளவு மகத்துவம் அந்த காந்தியில பிரபஞ்சத்தை பூராவும் அவர் அட்ராக்ட் பண்றார். அதனால சரீரத்தில் இருக்கிறதான உடம்புல வர்ணம் அல்ல இந்த வர்ணம். இது தேஜோமயமானது. ஜோத்ஸ்னாகா, ஜோதி வடிவமாக இருக்கிறதான பிரகாசம். இதுக்கு பிரம்ம வர்ச்சஸ்ன்னு பேரு. அந்த பிரம்ம வர்ச்சஸ்னால பிரகாசிக்கக்கூடியதான சந்திர பிரபை, அந்த காந்தி நம்மளை தேடி வருகிறது. எல்லா தத்துவங்களுமே சிவசக்தி யுக்தமாக இருக்கிறதான மகத்துவத்தை தான் சொல்லப்படுகிறது. ஆகவே பக்த ஜனங்கள் எல்லாருமே விசுத்தி சக்கரத்தில் அம்பாளை எப்படி தியானம் செய்ய வேண்டும், அப்படி தியானம் செஞ்சா என்ன பலனை அவர்கள் அடைவார்கள், எப்படி சுக சௌக்கியமாக வாழலாம் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் அம்பாளுக்கு முன்னாடியே உட்கார்ந்து ரச்சனை பண்ணினார். விசுத்தௌ தே சுத்தஸ்படிக விசதம் வ்யோமஜனகம் சிவம் சேவே தேவீமபி சிவசமான வியவசிதாம் யயோ காந்தியாயாந்தியா சசிகிரண சாரூப்ய சரணேர்
विधूर्धा अंधध्वा विलसति चकोरीव जगति। सर्वं जगदम्बार्पणमस्तु। हरिः ओम्।